சரி 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 இல்லையடா மிச்சர் தொண்டையில சிக்கிருச்சு. பின்ன தண்ணி கிணி இல்லாம அம்பட்டே போட்டு அமுக்குனாக்கா எப்படி விக்காம இருக்கும்? நான் போறேன். எவ்வளவு நேரம்? அம்மா கோச்சு போற? நீ என்ன சாதாரண யோசனையா கேட்ட? சிங்கராசன் மறைக்கு கைக்குள்ள போறதுன்னா லேஸ் பட்டு காரியமா? அதுக்கு முக்கியமான ஐட்டத்தை வாங்கி இல்லையே. இது ஒரு மணம் பூவா? ஐயோ இது அடி சோளமா? இது சொல்ற சாராயம் சாராயம். நான் என்ன காசு கொடுத்த வாங்கிக்கிறியா? சரி கொடு. எல்லாத்தையும் கொடு. பள்ளிமா ஐடியா வந்துருச்சு. சொல்லு. சிங்கராசனுக்கு கூத்துன்னா ரொம்ப பிடிக்கும். பாரு வாங்க மச்சான் வாங்க கொஞ்சம் வழிய பாத்து போங்க. வாங்க மச்சான் ஹை ஹை வாங்க மச்சான். பள்ளிமா இதுக்கு முன்னாடி சிங்கராசன் முன்னாடி ஆனியா? ஏனே? அதான் உன்னை கேட்டா மிரண்டு ஓடிட்டு இருக்காரு. ஐயா போங்க. பள்ளிமா இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. இந்த பாரு எனக்கு தெரிஞ்ச கூத்துக்காரனுக்கு 10 பேர் இருக்கானுங்க. அவனுக்கிட்ட ஒரு காத்து பாட்டு இருக்கு. அதை எடுத்து விட்டானுன்னு வையே, திறக்காத கதவெல்லாம் திறக்கு, சாத்தாத கதவெல்லாம் சாத்து. சிங்கராசு கையில் இருக்கிற வேல் கம்ப தூக்கி எறிஞ்சிட்டு தாலியோட அலை போறாரு பாரு. கருப்புசாமி. சரி 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 சரி. ஐயோ தண்ணி கொண்டு வர மறந்துட்டனே. சரி அண்ணா வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன குழம்பு இது? நல்ல எலும்பு. ஒன்னும் ருசி இருக்காது. தின்னுதான் பாப்போம். அடடடடா மொக்க, நீ பொம்பளையா பிறக்க வேண்டியா? தவறி பிறந்துட்ட. என் சமையல் சாதம் நல்ல எலும்பும் பிரமாதம். இதுவே எனக்கு போதும். அப்பா பாவம் என்ன கடிக்க போறவர். எலும்பாவது கடிக்கட்டும். இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம். இந்த உப்பை பூராத்தையும் கொட்டினாதான் குழம்பு ருசியா இருக்கும். ஓகேண்ணே, உன்னை நினைச்சாதே எனக்கு பரிதாபமா இருக்கு. அந்த ஆள் இன்னைக்கு வரும், நீ சந்தோஷமா சோறு போடுவ. அந்த ஆளும் சாப்பிடும், உன் மூஞ்சில காரி துப்பும், கைய வைக்கும். இன்னையோட உன் வேலை காலி. என்ன செய்யறது? நீ போனாதே எனக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கு இந்த உப்பு இந்த கலக்கல் ஒண்ணு மிஸ் பண்ணி போல இருக்கே. விடக்கூடாது. ஐ சத தொங்குது. பா என்ன உப்பு மனுஷன் திம்பானே. மொக்க வீதி இப்படி முடியணும் போல இருக்குது. அந்த மனுஷன் திங்க ஆள் வந்துருச்சு. போய் ரோட்ட கொண்டாந்து வச்சுட்டு ஆள் எங்க போனா? பசிக்குது, சீக்கிரம் சோத்த போடுறேன். என்னடா சுரண்டி தின்ன மாதிரி கறியே காணா? அத நான் தின்னுட்டேன்ல. கொலாயாட்ட இருக்கு, வாயில வச்சு பீப்பி ஊதலாம் போல இருக்கு. அதான் செய். எப்படி நம்ம கை பண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது மகனே. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா கிடைக்காது. உன் வீதி முடிய போகுது மொக்க. ஐயோ உப்பு ஒண்ணுமே வேலை செய்யலையா இந்த ஆளுக்கு? என்னமோ நடந்து போச்சு. மிச்சம் வச்சுக்க, நல்லா சாப்பிடு. ஏண்டா எப்படின்னா இதை சாப்பிட்ட? நீ ஏண்டா சமைச்சு கொண்டாந்த? நான் சமைக்கும் போது நல்லா ருசியா இருந்துச்சே. இப்போ வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி இருக்கு. அண்ணே, நம்ம ஊர்க்கார பயலுங்க சொல்றது சரியா போச்சுனே. இந்த மரத்து மேல முனி நடமாட்டம் இருக்கு. அதான் சாப்பாட்டுல உள்ள ருசி எல்லாம் உறிஞ்சிருதுனே. முனி மரத்து மேல இல்லடா, மரத்துக்கு பின்னால. வாடி, இன்னைக்கு சோத்துல உப்பு போட்ட, நாளைக்கு உப்போட சேர்த்து காரத்தையும் போடு. என்ன மண்டை மண்டை ஆட்டுற? இந்த சிங்கராச கண்ணி வச்சு பிடிக்கலான்னு பாத்தியா? நடக்காதே. போ விட்ட பக்கம். சரி
சரி சரி சரி தம்பி இந்த காலேஜுக்கு பணம் கட்டுவோன்னு சொன்னியே ஆமாண்ணே. கட்டிடு. சரிண்ணே. நீ படிச்சு கலெக்டர் ஆகி உன்னைய வச்சுட்டாடா நான் பணக்காரன் ஆகணும். வெள்ளையும் சொல்லியுமே இந்த ஊருக்குள்ள சுத்தணும் என்ன படி. ஏய் அண்ணே, என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகண்ணே. கொண்டாங்க. ஏய் என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகண்ணே. ஏய் பாட புஸ்தகம்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணானே பெருசு பெருசா கொட்டை இடத்துல எல்லா பக்கத்துலயும் போட்டுப்புல பொண்ணையும் காணாமே. இது இங்கிலீஷ் புஸ்தகண்ணே. இங்கிலீஷ்ல ஆனா அவனா கிடையாதா? என்ன ஏமாத்துறியா? ஏ தம்பி, இந்த காலத்து பசங்கள்லாம் பாட புஸ்தத்துக்குள்ளேயே கெட்ட வார்த்தை புஸ்தகத்தை உள்ள வச்சு படிக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க. நான் என்னத்துக்கு கண்ட எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா அவனா போட்டிருந்தா கண்டுபிடிச்சு போடுவேன். சரி எடுத்து படி. படுறா பார்க்கலாம். பாடி நான் பாட புஸ்தகம் எனக்கு கண்டுபிடிக்கிறேன். The Indian national income defined thus labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities. The word net means என்ன படுத்துட்டீங்க? கிருகிருன்னு வருதுடா, நீ மனசுக்குள்ளேயே படிச்சுக்கோ. சரி 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 வாங்க மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. பழனிமா இங்க வா. இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வாங்க. பழனிமா இவரு தான் மாப்பிள்ள. உன்னை பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு போலான்னு வந்திருக்காரு. காலையில கோழி அடிக்க சொன்ன செஞ்சு வச்சிருக்கல, சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு. நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. கொஞ்சம் நாகரிகமா உட்காருங்க. அப்படின்னா சம்மணம் போட்டு. என் பொழப்பு கிடைச்சதும் இல்லாம என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா? அந்த கண்ணா இரு இரு. பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா. நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்றாவியா இருக்கீங்க. ஏய் போய் வெளியில நில்லு. வரா 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 உட்கார உட்கார. எனக்கு இலை போடலையா? டேய் சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இலை போட்டு சாப்பிட்டதே இல்லை. பழனிமா எதுக்கு இலை போட்டு உலக்கிங்க வைக்கிறேன்? அது உங்களுக்கு வேணாங்க, நான் சோறு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம், நான் அப்படியே இங்க வைக்கணும். விசி சொல்லு. ஐயோ சொன்னா பயப்படுவீங்க, வேணாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் பயப்படுவானா? கேளுடா. உலக்க எதுக்குன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க. பாண்டியம்மா செத்து போனதுல இருந்து எங்க அப்பனுக்கு ஒரே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. தெருவுல போற வரவன் பொண்ணு தாரேன்னு உள்ளார கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையாலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு. நேற்று கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க. ஆமா பிளட் ஸ்மெல். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயா அப்படி இல்ல. நேத்தே நான் கூட என்ன சொன்னேன்? பழனிமா நம்ம தங்கச்சி மாதிரி பொண்ணு கேட்க கூடாதுன்னு சொன்னல. வரேன் சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள பரப்பிட்டீங்க? இல்லைங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துறோம் மாமா. உங்களுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு கொல் இருக்கா? உங்களுக்காகத்தான். எனக்கு ஒண்ணும் வேணாம் மாமா, விட்டுங்க. இல்ல பரிசம் போட்டு போறேன்னு சொன்னீங்க. அட போயா. என்ன பழனிமா ஏன் மாப்பிள்ள இந்த ஓட்டம் ஓடுறாரு? ஒண்ணுமே தெரியலப்பா, சாப்பாடு போடலான்னு வந்தேன். இந்த உலக்கைய கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாரு. குடுத்துற வேண்டியது தானே? எங்க அப்பா கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், கோவிச்சுட்டு போயிட்டாரு. என்ன புள்ளம்மா, உன்னை எப்படியாவது கரை சேர்த்தணும் தானே ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு உலக்கு ஒரு பிரச்சனையா? இந்த உலக்கைய என்கிட்ட கொடு, இதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரேன். என்ன ஏன் மாப்பிள்ள இந்த உலக்க? ஏய் சோத்துக்கு ஆசைப்பட்டவங்க உட்கார்ந்து இருந்தோம். பொண்ணு செத்த வெளியில கிளவி உலக்கையிலே அடிச்சு கொண்டிருப்பான். ஏய் என்னமோ சத்தம் கேக்குதுன்னு பாரு. இந்த உலக்க வாங்கிக்க போ மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள உங்களுக்கு உலக்கைய கொடுக்காம நான் விட மாட்டேன். சரி 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 சரி